வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 90 வயசானாலும் மூட்டு வலி வராமல் வாழ்ந்த பாட்டியோடைய ரகசிய வைத்தியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எழுந்துக்க முடியாத மூட்டு வலி, முழங்கால், இடுப்பு வலி, தோல் வலி, கைகளில் உறுதி இல்லாமல் நடுக்கம், இது எல்லாத்துக்குமே மாத்திரை இல்லாமல் வெறும் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பழங்கால பாட்டிகள் செய்த வைத்தியம்தான் இது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ 30-40 வயசுலேயே மூட்டு வலியை ஆரம்பிக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். எங்கள் கிராமத்தில் 90 வயது பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தனியாக நடப்பாங்க, தரையில் உட்காருவாங்க. அவங்க எந்த ஒரு வலி மாத்திரையும் அவங்க சாப்பிடலை. அவங்க வயலில் போய் விவசாயமும் செஞ்சுட்டு வர்றாங்க. நாங்கள் கேட்டோம், பாட்டி உங்களுக்கெல்லாம் மூட்டு வலியே வரலையா? இவ்வளோ நாள் இவ்வளோ தூரத்துக்கு 90 வயசுலையும் வயலில் போய் வேலை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன ஒரு பதில் என்னென்னா, மருந்து இல்லைங்க, பழக்கம்தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை 90 வயசு வரைக்கும் என்னோட வயலில் போய் நான் வேலை செஞ்சு நான் என்னோட சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு 4 பசங்க இருந்தாலும் நான் தனியாக இருந்து நான் என்னோட வரவு செலவை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழக்கம்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அவங்க சொன்ன இந்த ரெமிடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தயாரிக்கிறதுக்கு தேவையான 3 பொருட்கள் என்னென்னா, வெந்தயம், ஜீரகம், சுக்கு, இந்த 3 பொருளையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா எலும்பு, மூட்டு, நரம்பு இது 3க்குமே ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. அதாவது வெந்தயத்தோடைய மருத்துவ பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெந்தயம் என்ன செய்யுதுன்னா, மூட்டுகளில் உள்ள அந்த அலர்ஜி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. முழங்கால்களில் ஏற்படக்கூட அந்த உரசல் வலியை குறைக்கிது. சில பேருக்குலாம் நடக்கும்போது சவுண்டு கேட்கும், டடக் டொடக் டொடக்னு. அந்த சவுண்டு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு வலி இருக்கும், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இந்த வெந்தயம் பயன்படுது. கால்சியத்தை உறிஞ்சுற திறனை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. முக்கியமாக வெந்தயம் மூட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு, அதாவது இந்த பாடி ஹீட்டு எல்லாத்தையுமே, அந்த சூடு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவி பண்ணுது. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா, அதுதாங்க ஜீரகம். இதுவும் நம்மளுடைய சமையலறையில் நம்ம டெய்லி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜீரகம் தான். இந்த ஜீரகம் இல்லாமல் இந்த வைத்தியம் கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ ஜீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. மூட்டுக்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள், நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே சரியாக போய் சேர்க்கறதுக்கு இந்த ஜீரகம் பயன்படுது. அதே மாதிரி வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸு, அந்த வயிறு வீக்கம் காரணமாக வரக்கூடிய மூட்டு வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஜீரகம் பயன்படுது. மூட்டு வலி வர்றதுக்கு வயது காரணமே இல்லைங்க, ஜீரண கோளாறுகள்னாலையும் மூட்டு வலி வரலாம். ஏன்னா வயது ஆக ஆக அந்த செரிமான தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ செரிமானம் குறைய ஆரம்பிக்கும் போது அங்கே செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு அதனாலையும் உங்களுக்கு மூட்டுகளில் வலி ஏற்பட ஒரு காரணமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு நச்சுகளை வெளியில் ஏற்றுறதுக்கும் இந்த ஜீரகம் பயன்படுது. உங்கள் பாடியில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஜீரகம் உதவி பண்ணுது. ஸோ மூட்டு வலிக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய உடலுக்கு அனைத்து ஆரோக்கியத்தையுமே கொடுக்கறதுக்கும் ஜீரகம் பயன்படுது. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய பொருள் தாங்க சுக்கு. சுக்கு என்ன பண்ணுதுன்னா, மூட்டுகளுக்கு நல்ல வலிமையை கொடுக்கறதுக்கு மிகவும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. கடும் வலியை தணிக்கிறதுக்கு, நிறைய பேருக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், என்ன பண்ணாலுமே சரியாகாது. ஹாஸ்பிட்டலில் போய் அவ்வளவு காசுகளை செலவு பண்ணி அவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, ஆனால் வலி சரியே ஆயிருக்காது. அந்த மாதிரியான வலியை கூட சரி பண்ணுறதுக்கு சுக்கு பயன்படுது. எவ்வளோ பெரிய கடுமையான வலியாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு சுக்கு பயன்படுது. ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு நல்ல பலத்தை அதிகரிக்கிறதுக்கு சுக்கு பயன்படுது. குளிர் காரணமாக சில பேருக்கு மூட்டு வலி வரலாம். இந்த குளிர்காலம் வந்தோன்னே மூட்டு வலி சில பேருக்கு வரலாம், அதெல்லாமே சரியாயிடும். இதை தாங்க அந்த பாட்டி சொன்னாங்க, சுக்கு இல்லாத வைத்தியம் செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ பாட்டி வைத்தியத்தை சரியான முறையில் எப்படி இதை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை எத்தனை நாளைக்கு குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுங்கிறத நம்ம கடைசியில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மூட்டு வலிக்கு நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பாட்டி வைத்தியம் அதை இயற்கையாக ஏதாவது நீங்கள் கஷாயம் வச்சு குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தயாரிக்க முறையை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து வெந்தயம் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறங்க, ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறங்க, சுக்குத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறங்க. இது எப்படி செய்யணும்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்தயம் ஜீரகத்தை 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு காலையில் அந்த தண்ணியை பார்த்தா ஊறி நல்லா இருக்கும். அந்த தண்ணியை லேசாக காய்ச்சிக்கிறங்க. அதில் சுக்கை நசுக்கி நச்சு தூளாக இருந்தால் தூள் போடுங்க, இல்லைனா சுக்கை நச்சுட்டு தூளாக சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு அதை வடிகட்டிட்டு அதை குடிச்சிருங்க. இதை குடிக்க வேண்டிய நேரம் எதுனா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. இதை எத்தனை நாட்கள் குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை நீங்கள் 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக ஏற்படும். படிக்கட்டுகளில் ஏறி இறங்க பயமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து வலி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். பெயின் கில்லர் அது டேப்லெட் இதெல்லாம் போடுவீங்கள்ல, அது எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வலிக்காக நீங்கள் எந்த ஒரு வலி மாத்திரையும் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். இந்த கஷாயத்தை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் உங்களுக்கு கவனம் தேவை அப்படின்னா, அதிகமாக அசிடிட்டி இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறங்க. அடுத்து வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்க வேண்டாம். அவங்க அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக ஒரு அட்வைஸ் வாங்கிடுங்க. நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு கேட்டுக்கிறேங்க. அடுத்து வந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க இவங்கெல்லாம் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு பாட்டி சொன்ன முக்கியமான பழக்க வழக்கங்களை 3 பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதை பார்க்கலாம். இதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி வந்து வரவே செய்யாது. அதில் முதல் பழக்கம் வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் என்னென்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம பழகிட்டோம். ஆனால் நம்ம கீழே உட்காந்து தரையில் எவ்வளோக்கு எவ்வளோ உட்காந்து சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மூட்டுகளுக்கு, நம்ம செரிமானத்திற்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா நம்ம குனிஞ்சு நிமிந்து சாப்பிட்றோம். ஸோ அதனால் நம்மளுடைய செரிமானமும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், மூட்டுகளும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து அவங்க சொன்ன 2வது பழக்கம் என்னென்னா நடைப்பயிற்சி. தினமும் நீங்கள் 10லேருந்து 20 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது தினமும் நடக்கணும். டைம் இருந்தால் 20-30 நிமிஷம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். காலையில இருந்தாலும் சரி, மாலையில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேளையில் கண்டிப்பாக நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறது உங்களுடைய மூட்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அடுத்து 3வது சொன்னவங்க பழக்கம் வந்து எப்போதுமே வந்து குளிர்ந்த நீரில் வந்து கால்களை நனைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெதுவெதுப்பான நீரில் வந்து உங்களுடைய கால்களை வந்து நனைச்சி எடுத்துக்கிறங்க. எப்போல்லாம் வலி இருக்கோ அப்போ வந்து சுடுதண்ணியில் கால்களை நனைக்கலாம், இல்லை ஒத்தடம் கொடுக்கலாம். ஆனால் பசுதண்ணியில் மட்டும் கால்களை வந்து நனைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வைத்தியத்தோடு சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா 90 வயசில் கூட உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராது. இந்த 3 பழக்கத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, மூட்டு வலி உங்களுக்கு வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.